சார் வணக்கம். நாங்கள் இங்கே ஒரு 70-80 வருஷமா குடியிருக்கிறோம். நாங்கள் இங்கே எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. நாங்கள் புறம்போக்கு இடத்துல தான் நாங்கள் இருக்கிறது. நாங்கள் எங்கள் குழந்தைங்கள்லாம் வீட்டில் தான் பிறக்கோம். எங்கள் குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு இல்லை, கரண்ட் வசதி எங்களுக்கு கிடையாது. எல்லாம் கூரை வீடுங்க தான். எல்லாம் டெய்லி ஒரு பாம்பு வருது. பாம்பெல்லாம் நாங்கள் அடிச்சு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்கேயே போய் கேட்டால் கூட உங்களுக்கெல்லாம் நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் புறம்போக்கில் தான் இருக்கிறீங்க, அந்த இடத்துக்கு நாங்கள் கவர்மெண்ட்டு எங்களால் சலுகை பண்ண முடியாது அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. யார் வந்தாலும் சரி செய்கிறேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் செஞ்சு பாடு கிடையாது. நாங்கள் இத்தனை வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் ஒரு மனசர் தானே. எங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும், ஒரு கரண்ட் வேணும், தண்ணி வசதி வேணும். முக்கியமாக எங்கள் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் பிறக்கிறதுனால ஆதார் கார்டு பிடிக்கல. பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்க போனால் உங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா நாங்கள் கேள்வி கேட்குறாங்க. நாங்கள்லாம் படிக்க கிடையாது, எங்கள் அப்பா அம்மாலாம் படிக்க கிடையாது. நாங்கள்லாம் ஊராக போய் பழிக்கிறது தான் எங்கள் வேலையே. இப்போ தான் ஒரு இடத்துல உருப்படியாக இருக்கிறோம். இதுக்கு முன்னதான் நாங்கள்லாம் படிச்சது கிடையாது. எங்க பிள்ளைங்களாவது படிக்கணும்னு சொல்லி நாங்க ஸ்கூல்ல சேர்க்க போனா சர்டிபிகேட் எடுத்துட்டு வா, ஜாதி சென்டர்ல எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. நாங்க எந்த ஜாதின்னு நாங்க சொல்றது? நாங்களும் இந்த தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தானே. அப்ப எப்படி எங்களை கிரேஸ் கல்வி கேக்குறாங்க, ஜாதி சென்டர்ல எடுத்துட்டு வான்னு ஏன் கேக்குறாங்க? நாங்களும் மனசாளுங்க தானே. எங்களுக்கு ஏன் ஜாதி சென்டர்ல கொடுக்க கூடாது? அப்ப நாங்களும் தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தானே. வணக்கங்க. நாங்கள் நரசிம்ம நகராட்சியில் உட்பட்டு நாங்கள் இங்கே இருக்கிறோம். என்வி நகர் 5வது வார்டு. அடையாளம் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு பேக் சைடு, கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு பேக் சைடு தான். நாங்கள் கிட்டத்தட்ட 70 வருஷமாக இங்கே குடியிருக்கிறோம். நாங்கள் அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் பிற்பட்ட ஜாதிக்கு பின்னாடி இருக்கனால எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது. 2 கட்சியும் மாற்றி ஆண்டு போயிட்டாங்க. எங்களுக்கு உண்டான சலுகை எதுவுமே வரதில்லை. எதனால் வரதில்லைன்னா எங்களை ஒரு மனுஷனாவே யாரும் மதிக்கிறதில்லை. எங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாமே இருக்குது. ஜாதி சான்றிதழ் இல்லை, இட வசதி எதுவும் கிடையாது, இல்லை கரண்ட் வசதி சுத்தமாக கிடையாது. தண்ணினா கூட அடுத்த ஏரியாவில் போய் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் போயிட்டு. இதை பற்றி கேட்க போனால் இந்த இடத்துல நீங்கள் இருக்கவே தகுதியற்றவர்கள் சொல்லி எங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்துறாங்க. இதை பற்றி நாங்கள் எங்கேயுமே கோரிக்கை வச்சாலும் அது கொண்டான வேல்யூ வரமாட்டேங்குது. யார்கிட்ட போய் நீதி கேட்க போனால் நாங்கள் மனுஷனால யாரும் மதிக்கிறதும் கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வாழ்கிறோம். அங்கே நிம்மதியாக யாருமே இங்கே வாழ விடுறதே கிடையாது எங்களே. ஏன்னா நாங்கள் அன்னன்னைக்கு உழைச்சி அன்னன்னைக்கு சாப்பிட்டு நாங்கள் வாழ்கிறோம். இத்தனை வருஷமாக கரண்ட் இல்லாத ஜென்ரேஷன் ஏஐ வந்துருச்சு இப்போ. ஆனால் இந்த ஆத்தூரில் நாங்கள் இன்னும் மாயமாக மறுக்கமாகிற மாரி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆற்று வாரத்தில் எங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் பாருங்கள். ஒரு வீட்டில் தான் ஏசி இருக்குதா, ஃபேனு தான், லைட் இருக்குதா, ஒரு கம்பர் தான் மட்டும் பாருங்கள். எங்கள் சில நாங்கள் வச்சுருக்கோம் கரண்ட் கம்பெனியை, சரிங்களா? அதுவும் சோலார் லைட்டு கூட போட முடியாத தகுதியற்ற ஏரியாவை இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அந்தாண்ட இங்கே ஒரு 20 வீட்டுக்கு அந்தாண்ட பார்த்தோன்னா கரண்ட் கம்பம் வருங்கிறாங்க, இந்த ஆண்டை வரலங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. வசதி தெரியாமல் தான் கவர்மெண்ட் எங்களுக்கு ஓட்டு ஐடி, ரேஷன் கார்டு இதெல்லாமே கொடுப்பாங்களா, ஆதார் கார்டு. இங்கே எங்கள் பிள்ளைங்களுக்கு ஜாதி சான்றிதழே கிடையாது. எல்லா பிள்ளைங்களுமே 10வது 9வது 8வது. இங்கே இருக்க பிள்ளைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 வயசு 12 வயசு. இவங்க யாருமே ஸ்கூல் போக கிடையாது, சின்ன வயசுல ஸ்கூல் போக கிடையாது. இதுக்கு நான் சொல்யூஷன் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். ஏன்னா இந்த ஆட்சி வந்தால் கண்டிப்பாக பண்ணி தருவாங்க, அந்த ஆட்சி வந்தால் கண்டிப்பாக பண்ணி தருவாங்கன்னு சொல்லி நாங்களும் முட்டாள்தனமாக போட்டுகிட்டே உக்காந்துருக்குறோம். இந்த வாட்டி முழு தீர்வு எங்களுக்கு வேணும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 40 பாம்பு, தண்ணி பாம்பு குட்டி போட்டு உள்ள வீடு ஹீட்டாக இருக்கிறதுனால எல்லாம் அங்கே ஒரு வீட்டை பிரித்தாச்சு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயே 4 குடும்பம், 2 குடும்பம், 3 குடும்பம் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்பயும் நிம்மதியாக வாழ முடியல அந்த இடத்துல. இது வரைக்கும் எனக்கு வயசு 30 ஆச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் 5 ஓட்டு போட்டேன். திமுக அதிமுக மாறி தான் வராங்களே தவிர, மாறி வராங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஓட்டு போட்டு பார்த்தேன். அவங்க தான் மாறுறாங்க. அந்த ஊழல் தான் நடக்குதே தவிர எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய மக்கள், அதான் பூமி மாட்டுக்காரங்க. நான் ஓப்பனா சொல்ல, எங்க ஜாதியை பத்தி சொல்றது குறையில்லை. பூமி மாட்டுக்காரங்க என்னன்னு முதலமைச்சரே கேட்கிறாரு. நாங்க அந்த ஒரு இனத்தை சேர்ந்தவங்க. ஜாதி சான்றிதழ் கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். நான் இது 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். +1 போகணும்னு எனக்கு ஆசை. போறான் ஜாதி சான்றிதழ் என்ன ஜாதின்னு கேட்கறாங்க. எஸ்டின்னு சொல்றதா, எஸ்டின்னு சொல்றதா, எம்பிசின்னு சொல்றதா, என்ன ஜாதி சொல்றது? நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே படிக்க போனதுனால நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டாங்க. நாங்கள் ஜாதி பற்றி சொன்னதுனால இந்த மாதிரி ஜாதியே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை படிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கு என்ன கேட்டாங்க, ஜாதி சான்றிதழ் கேட்டாங்க. அது எங்ககிட்ட இல்லைன்னு சொன்னதுனால நான் ஸ்கூலை விட்டு நின்றுட்டேன். அதேமாதிரி தான் இந்த பசங்க எல்லாருமே ஆதார் கார்டு இல்லாமல், ஜாதி சான்றிதழ் இல்லாமல் யாருமே படிக்கலை. இப்போ என்ன மாதிரி நிறையா பொண்ணுங்க, இப்போ குழந்தைங்கள்லாம் பிறந்திருக்காங்க. இவங்களோட லைஃப்லாம் எப்படி பார்க்குறது? இதுக்கெல்லாம் நீங்கள் தான் உதவி பண்ணணும்னா. அப்போ ஏன் எங்களை தரமாட்டாங்கிறீங்க? அப்போ எங்களுக்குன்னு வீடு இல்லை, வாசல் இல்லை. நாங்கெல்லாம் ரோட்லயே தான் கிடக்குறோம். எங்களை பார்த்தா ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க, ஒரு மாதிரியா பாக்குறாங்க. வியாபாரத்துக்கு போற இடத்துல, வர இடத்துல, போற இடத்துல நாங்கெல்லாம் பொம்பளைங்கெல்லாம் ஆத்துல தான் குளிக்கிறோம். இப்ப எல்லாம் நல்லா பணக்காரங்கெல்லாம் அவங்க குளிக்கிறது இல்லை, நாங்கெல்லாம் ஆத்துல தான் துணி துவைக்கிறோம், ஆத்துல தான் குளிக்கிறோம். அப்ப நாங்களும் மனசுல எங்களுக்கு ஏன் எந்த சலுகை இல்லை, கவர்மெண்ட் செய்ய மாட்டாங்குது.
எங்களுக்கு ஒரு சலுகை வேணும், எங்களுக்கு இடம் வேணும் இருக்கிறதுக்கு, எங்களுக்கு தண்ணி வசதி வேணும், கரண்ட் மின்சார வசதி வேணும், எங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போகணும், எங்களுக்கு ஜாதி சென்டர் வேணும். எங்க பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல போறதுனால ஆதார் கார்டு இல்ல, ஆதார் கார்டு முக்கியமா மெயினா எங்களுக்கு அதான் வேணும். வாங்கிட்டோம், பெரியவங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு, ஓட்டு இது, ரேஷன் கார்டு எல்லாம் இருக்குது. ஒரு பாதி பிள்ளைங்களுக்கு, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்க படிப்பே போயிடுச்சுங்க சார். நான் எங்க அண்ணன் வீட்டு பிள்ளைய தான் தூக்கி வளர்க்குறேன். அந்த பிள்ளைக்கு 10 வயசு ஆகுதுங்க சார். நான் வளர்த்து எனக்கு புண்ணியம் இல்லாத அப்படியே அழுகுறேன் சார். அந்த பிள்ளைய நான் வளர்த்து புண்ணியம் இல்லை சார். அந்த பிள்ளைக்கு ஆதார் கார்டு இல்ல, படிப்பு இல்லை சார். 10 ரூபா கொடுத்தா கூட அந்த பிள்ளைக்கு எவ்வளவுன்னு தெரிய மாட்டாங்க சார். மீதி காசு எவ்வளவுன்னு எண்றதுக்கு தெரியல. அதான் சொல்லி பிள்ளை 10-12 வயசு ஆகுது. அந்த மீதி சில்லற எண்றதுக்கு கூட நல்லா எனக்கெல்லாம் அழுவாச்சே வருதுன்னு நான் வளர்த்தவன். அந்த அளவுக்கு அந்த ஸ்கூல்ல, காந்தி நிலை ஸ்கூல்ல டீச்சர் காலில் விழுந்த நான். எங்க அண்ணோட்ட பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்துக்கோங்கன்னு ஆதார் கார்டு எடுத்துட்டு வாமான்னு சொல்றாங்க. நான் எங்க போறது ஆதார் கார்டு எடுக்க? வளர்த்து எனக்கு புண்ணியமே இல்லாத போய் சார். அந்த பிள்ளைக்கு 10 வயசு ஆகுது, இன்னும் ஆதார் கார்டு பிடிக்கல. எந்தெந்த இடத்துக்கு போனேன், எல்லா இடத்துலயும் எல்லாரும் காலில் எல்லாம் விழுந்தேன். 1000 ரூபாய் காசு கூட தரேன்னு சொன்னேன் சார். சொன்னதுக்கு யாரும் ஸ்டெப் எடுக்க கிடையாது. எனக்கு சர்டிபிகேட் இருந்தாதான் பிறந்த ஜாதி சென்டர்ல ஏதோ ஒரு சென்டர் எடுத்துட்டு வா, உன் பிள்ளைக்கு நான் ஆதார் கார்டு பிடிச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் இந்த பிள்ளைய வளர்த்து அப்ப நாளைக்கு எப்படி சார் அந்த பிள்ளை ஒரு இடத்துல கட்டி கொடுக்கறது? அந்த பிள்ளை ஒரு அங்க எங்க போய் மாட்டிக்கிச்சு. நான் ஒரு எழுத்து தெரியாத, ஒரு கல்வி தெரியாது, எப்படி சார் உலகத்துல வாழ்றது? அப்ப நாங்களும் மனசார் தானே, நாங்களும் இந்த தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தானே. அப்ப ஏன் எங்களுக்கு எந்த சலுகையும் இல்ல? அப்ப நாங்க இல்லன்னா எங்களை எல்லாரும் சுட்டு பொசிக்கிடுங்க. நாங்க இந்த நாட்டுக்காரங்க இல்லன்னா நாங்கெல்லாம் பூமி மாட்டுக்காரங்க சார். நாங்க குளிக்கிற தண்ணி எல்லாம் வந்து பாருங்க சார். அந்த வீடை பிரிச்சு போட்டுட்டோம் சார். குழந்தைங்களை போட்டுக்கிட்டு தூங்குறோம் சார். லைட் வசதி இல்ல சார். சாக்கடை தண்ணிங்க சார். தண்ணி அப்படியே குட்டை குட்டையா நிக்குது. அந்த தண்ணியில தான் நாங்க எல்லாம் குளிக்கிறோம் பொம்பளைங்க எல்லாம். எங்களுக்கு வந்து வேற வசதி கிடையாது. தண்ணி பிடிக்கிறதா இருந்தா வேற தெருவுக்கு போய் பைப்ல தண்ணி வருதான்னு பார்த்து அங்கே ஒரு பைப்ல இங்க 2 பேர் அங்க 2 பேர் மாத்தி மாத்தி 4 குடம் தூக்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறது. குளிக்கிற மாதிரியா இருந்தா அந்த சாக்கடை தண்ணி அதுலதான் சார் நாங்க குளிக்கிறோம். எங்களுக்கு எந்த நோய் நொடி வந்தாலும் சரி எங்களை கடவுளை தான் துணை. ஏன்னா சாக்கடையில தான் நாங்க குளிக்கிறது. அதையும் நீங்க பாருங்க சார். அதே மாதிரியா சார் கரண்ட் வசதி இல்லாதனால பிறந்த குழந்தை எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு தூங்குறோம் சார். எந்த நேரமா இருந்தாலும் ஆத்துல இருந்து பாம்பெல்லாம் வந்தெல்லாம் வீட்டெல்லாம் பூந்து அந்த குடிசையெல்லாம் பிரிச்சே போட்டுட்டோம் சார். 35 பாம்பு சார். 35 இவ்வளவு குட்டி பெரிய பாம்பு ஒண்ணு. அப்ப அதெல்லாம் கடிச்சா எங்களுக்கு கவர்மெண்ட் பதில் சொல்லுமா? அப்ப நாங்களும் இந்த தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தானே. அப்ப எங்களுக்கு என்ன சலுகை இருக்குது? ஏன் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறீங்க? கவர்மெண்ட் ஆபீசர் வந்து எதுவுமே உங்களுக்கு எதுவுமே கேட்கலையா? கேட்பாங்க சார். வந்து கேட்பாங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன குறை, ஏது குறை அப்படின்னு கேட்பாங்க. நாங்க சொல்லுவேங்க, குறையெல்லாம் சொல்லுவோம். சரிம்மா கண்டிப்பா செஞ்சு கொடுத்துறோம்மா, இந்த தடவை ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா மறுபடியும் எந்த சலுகையும் வராது, எந்த ஸ்டெப் எடுக்கவும் மாட்டாங்க. எத்தனை கவர்மெண்ட் ஆபீசர் நீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறாங்க. 4-5 பேர் வருவாங்க. இங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் எங்க குறையெல்லாம் சொல்லி இருக்கிறோம். ஒரு 5-6 பேர் சொல்லி இருக்கிறோம், மனு கொடுத்து இருக்கிறோம். இங்கெல்லாம் பாருங்க சார், கெஞ்சி இருக்கிறோம், புள்ள குட்டி எல்லாம் உங்களுக்கு காமிச்சு இருக்கிறோம். எல்லாம் பாப்பாங்க. சரிம்மா பண்ணிடலாம்னு சொல்றத தவிர இந்த விநாயகபுரம் எம்மி நகர் ஆத்து ஓரத்துல இன்னி வரைக்கும் யாரும் எந்த சலுகை செஞ்சது கிடையாது சார். எம்மி நகர் விநாயகபுரம் கோர்ட்டுக்கு பின்னாடிங்க சார். 10வது வரைக்கும் படிச்சுட்டா ஜாதி சேனல் கேட்பாங்களே அப்படின்னு இவங்க ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்களா? எப்போ தராங்களா? தெரியலங்க. இங்கே தருவாங்களா? இங்கெல்லாம் வந்து தருவாங்க. இந்த வருஷம் இன்னும் வரல, வருவாங்க. இன்னும் 2-3 நாள் இருக்கு, கவலைப்படாத. பண்றாங்க சார். எங்க அண்ணனே சொல்லிடு வாங்கிக்கிங்க, எங்க பணம் நாங்க வாங்குறோம் சார். ஆனா ஓட்டு எங்க விசில் கத்துக்காங்க. எங்க அண்ணனே சொல்லிடு. இந்த தெளிவு இருந்துச்சுன்னா, அதான் 10வது வரைக்கும் படிச்சனால அந்த பிள்ளையோட தெளிவு பேசுது. பஸ்ல போறோம், நாங்க கட்டுற காசு தானே வருது. நான் கவர்மெண்ட்ல போறேன். அதாவது இன்னைக்கு எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. நான் என் பொண்டாட்டி ஓசையில போய் சும்மா போகல. இப்ப நான் கவர்மெண்ட் பஸ்ல காசு கொடுத்து போறேன். என்னுடைய வரி பணம் இருக்குல்ல, நான் கோயின் சாப்பே போறேன் வச்சுங்க. அங்க நான் வரி கட்டுறேன்ல, அந்த பணம் தான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லப்பா, நீ வாங்குற 10 ரூபா ஷாம்பு பாக்கெட்ல இருந்து சின்ன சோப்பு, ஷாம்பு, அரிசி, பருப்பு, எண்ணெய், துணி எல்லாத்துலேயுமே வரி அடங்கி தான் இருக்கு. எல்லாத்துலேயும் வரி கட்டிட்டு தான் இருக்கீங்க. அந்த பணத்தை தான் திட்டம் போட்டு பல லட்சம் கோடி குவிச்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து சும்மா கிள்ளி போடுறாங்க. ஓட்டுக்கு அப்படின்னு சொல்லி மக்களை இலவசம் இல்லை, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. அது எங்கிறது வந்துச்சு?
இந்த இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் 10 வயசு 12 வயசு பிள்ளைங்களாம் அம்மா அவனுக்கு என்ன வயசாகுது? என் பையனை இது வரைக்கும் ஸ்கூலுக்கு போகல. ஏன் ஸ்கூலுக்கு போகல? அம்மா வாமா, அவன் பேர் என்ன? பிரியதர்ஷினி. என்ன வயசாகுது உனக்கு? 19 வயசு. ஸ்கூலே போகல நீ? போய் நான் 10th நின்றுட்டேன். ஏன் நின்ட்டா? அதான் ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க, அதனால சொல்லிட்டு கேட்குறாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? நீங்க என்ன ஜாதின்னு கேக்குறாங்க, என்ன சார் சொல்றது? பூமி மாட்டுக்காரன்னு சொன்னா அது என்ன ஜாதின்னு கேக்குறாங்க. கவர்மெண்டே கேக்குறாங்க, என்ன சார் சொல்றது? பூமி மாட்டுக்காரங்க இருக்கான்னு அவங்களே கேக்குறாங்க சார். அதுக்கு நாங்க என்ன சார்? எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு, நிச்சயமா பண்ணி தரோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வாங்கிப்பா. யார் உனக்கு என்ன வரலாம்? இந்த மாதிரி இவரை பிடிச்சிப்பா இந்த இடத்துக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எத்தனை பேர், யாராருக்கு ஜாதி சான்றிதழ் வேணும் ஒரு லிஸ்ட் எடுத்து கொடு. ஒரு வச்சு வாங்கப்பா, லிஸ்ட் எடுத்து கொடு. அப்புறம் உனக்கு ஆனாதெல்லாம் இல்லை, எல்லாருமே எடுக்கணும். எனக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க. எல்லா குடும்பத்தோட டீட்டெயிலும் வாங்கிக்கங்க. எல்லா குடும்பத்துலேயும் எந்தெந்த குழந்தைங்க வந்து ஜாதி சேனல் தேவைப்படுது எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து 10வது வரைக்கும் படிச்சுட்டா ஜாதி சேனல் கேட்பாங்களே அப்படின்னு இவங்க ஸ்கூலுக்கே போகாமல் இருக்கிறாங்க. எதுக்கு ஸ்கூலில் போகாமல் இருக்காங்கன்னு பார்த்தா ஜாதி சேனல் கேட்பாங்க பள்ளியிடம் போனால் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உங்களுக்குள்ளே இருக்குது. ஜாதி சான்றிதழுக்காக உங்கள் படிப்பை தடை செய்யாதீங்க. ஜாதி சான்றிதழ் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. அதுக்கு தான்ப்பா தலைவர் விஜய் வந்திருக்காரு, அதுக்கு தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு, அதுக்கு தான் நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். புரியுதா? இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம். எல்லாம் இங்கே இப்போ இருக்கிற திமுக அதிமுகலாம் எப்படி கொள்ளையடிக்கிறது, ஓட்டுக்கு பணம் கொடுத்து திரும்ப கொள்ளையடிக்கிறதுக்கு, அதிகாரத்தை வாங்குறதுக்கு எப்படி வரதுங்கிறது மட்டும்தான் அவனுக்கு நோக்கம். ஒரு உண்மையாக மக்களை குலைக்கிறதுக்காக 1000 கோடி ரூபா வருமானத்தை விட்டு வந்திருக்கார் தலைவர். அதனால் உண்மையாக மக்களை குலைக்கிறதுக்காக தான், அவரோட கருத்தை வலுப்படுத்துறதுக்காக தான் நாங்களும் வந்திருக்கோம். நிச்சயமாக இந்த பகுதியினுடைய பிரச்சனையை வந்து எங்களுடைய சொந்த பிரச்சனையாக கருதி நாங்கள் உங்களுக்கான பிரச்சனையை தீர்வு பண்ணி கொடுப்போம். சரியாம்மா? நன்றி. வரம்மா, அதை ஃபாலோ பண்ணி லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பஸ் ரீட் வாங்குறது ரெடி பண்ணி தரேன். அதை வாங்கிடுறேன், பண்ணி கொடுத்து. புத்தம் புது ஒரு தமிழ்நாடு